ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்தி. இன்னைக்கு வந்து என்னடா இவன் பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கானே அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஃபேஷன் வீடியோ பார்க்க போகிறதுல ஒரு பிளாக் சைடில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டோட ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டைனோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாகி இப்போ மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம டெமோக்ரஸியை வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உலக தலைவர்களோட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். மறக்காம நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்ஸ்டைன் அப்படின்ற இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அடுத்து லேட்டர் பீரியடில் ஒரு வெல்த் மேனேஜராகவும் இவர் ஆனார். ஸோ வெல்த் மேனேஜர் அப்படின்றது என்னென்னா, நிறைய பேரோட சொத்தை வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ லேட்டர் பீரியடில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எப்ஸ்டைன் அப்படிங்கிற இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பொண்ணுங்களோட சகவாசம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது வந்து அடல்ட்டு கிடையாது, எல்லாமே வந்து மைனர் பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்களை வந்து இந்த தப்பான வேலைக்கு வந்து ஈடுபடுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாகவே இருந்திருக்கு. ஸோ ஒரு காலத்தில் வந்து இவர் இதுவே வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஐலாண்டே வந்து வாங்கி, வீடு கிடையாது, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது, ஒரு பெரிய ஐலாண்டே வாங்கி ஒரு ஆபாசமான ஒரு பார்ட்டி வந்து இவர் வந்து வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த பார்ட்டியில் தான் பெரிய பெரிய தலைவர்களாக வந்திருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து இப்போது இதெல்லாத்தையும் முடியும் போது உங்களுக்கே அது வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த எப்ஸ்டைன் அப்படின்ற இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன பொண்ணுங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து போய் அவங்களே வந்து பெரிய பொண்ணு ஆகிடுக்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து தானே எடுத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எப்ஸ்டைனால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க வந்து கேஸை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு வந்து நான் வந்து ஒரு லாயரு, எப்ஸ்டைனால நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இந்த கேஸை வந்து நானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு 41 வயசுலேயே இறந்தும் போயிருக்கிறாங்க. 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஸோ பெரிய மன உளைச்சலில் அது வந்து ட்ராப் ஆனதுல எல்லாம் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்ஸ்டைனை வந்து பிடிச்ச ஜெயிலே போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டு கிட்டத்தட்ட 2016 66 வயசில் எப்ஸ்டைன் வந்து இறந்தும் போகிறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். என்னென்னா, ஆக்சுவலாக இவர்கிட்ட வந்து கூப்பிட்டு கேள்வி தான் கேட்டுருக்காங்க. அப்படி கேட்கும்போது ஒரு நாட்டு தலைவர்களோட பேருமே வந்து ஃபைல்ஸில் வந்து வெளியே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றுனா கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் நிறைய தலைவர்களை பற்றி சொல்லும் போது ட்ரம்ப்பை பற்றி மட்டும் அவர் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து, இது எனக்கு வந்து இப்போ இத்தனை வயசு தான் ஆகுது, ஸோ நான் வந்து சீக்கிரமாக இறந்து போகிறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு கவனே விட்டார். பட் ஆனால் அவர் ஒரு வேளை ஜெயிலுக்குள்ளே போயிட்டு சொன்னாரா இல்லையா தெரியல. அந்த நியூஸ் ஒரு வேளை வெளியே வந்துடுமோன்னு, யாராவது பண்ண சரியோ என்னமோன்னு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கலான்னு தோணுது. ஸோ 66 வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்ஸ்டைன் வந்து இறந்தும் போகிறாரு. ஸோ இப்போ இறந்து போனது மட்டும் இல்லாமல் நம்ம எப்ஸ்டைனுக்கு இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு முன்னாடி ஒரு டாக் இருந்துச்சு. அப்புறமா 2020 வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துலேயே 20 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி ஜெயிலையும் போடுறாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களை வச்சு இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஸ்டைன் கடந்த காலத்தில், ஸோ பொண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா தப்பான வேலைக்கு வந்து யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், பிரெயின் வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அந்த பொண்ணுங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ வந்து இன்னும் ஒரு 4-5 பேரை கூப்பிடுவா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனி தீவுலையும் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவுகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸ், நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்துருந்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, வெல்த் மேனேஜராக அவர் இருந்ததுனால நிறைய பேரோட சொத்தை அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து பல கோடீஸ்வரர்களை வந்து பார்த்திங்கன்னா வரையில் வர வச்சு சிக்க வச்சு வெளியே வந்து அந்த பொண்ணுங்களோட நான் ஜாலியாக இருந்துட்டு வெளியே வரும்போது இவர் வந்து தன்னோட டிமாண்ட்ஸை வந்து வெளியே விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து போயிட்டு கேளுங்க, அவங்களையும் இந்த கூட்டுவாங்க, அப்போ தான் அவனை சும்மா விடுன்ற மாதிரி பிளாக்மெயிலும் பண்ணி ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அது கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் தான் இருந்துச்சு யாருக்குமே. ஆனால் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டான்னு சொல்லலாம். அதில் நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம், என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மணி மேக் பண்ணி தன்னோட ஸ்டாக் மார்க்கெட் அது எல்லா திறமையும் முன்னே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக அவர் வளர்ந்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்ஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம பில்கேட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது வந்து அது ஃபைல்ஸில் தான் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல்ஸில் மட்டும் கிடையாது. நம்ம எப்ஸ்டீனுக்கு வந்து ஒரு பழக்கம் ஒன்று இருந்திருக்கு. என்னன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டைரி எழுதுறது, ஒரு சில சின்ன சின்ன ஈவெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எழுதி வைக்கிறது அவரோட ஒரு பழக்கமாக இருந்தது. ஸோ அவரை பற்றின ஒரு டைரி வெளியே வந்திருக்கு. அந்த டைரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து திடுக்கமாக இருந்துச்சு. அந்த ஃபைல்ஸில் இருந்த நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த டைரியிலே இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு வந்து போயிருக்கிறார் அந்த தீவுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் வந்து அவர் நடத்திருக்காருன்னு தெரிஞ்சு நிறையா பொலிட்டிஷியன்ஸ் போகுது. ஸோ அதில் வந்து பில்கேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா போயிருந்துருக்காரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பொண்ணுகளோட அவர் வந்து எப்ஸ்டீன் வந்து பில்கேட்ஸ்க்கு வந்து இன்ட்ரோ பண்ணார் அப்படின்ட்டும். ஸோ அந்த பொண்ணுங்களோட தான் அவர் வந்து ஒன்றா இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லீக் ஆகிருந்துருக்கு அந்த ஃபைல்ஸ் வந்ததுக்கப்புறமா. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து எப்படியோ தெரிய வந்து நான் யாரோட ஒய்ஃப் சொல்கிறேன்னா நம்ம பில்கேட்ஸோட ஒய்ஃபுக்கு வந்து தெரிய வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானே இப்போ தான் அதை படித்தேன். அதை படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பயமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து யோசித்து பார்க்கும்போது எனக்கும் அந்த வயசில் ஒரு 2 பொண்ணுங்க இருந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என் பொண்ணுங்க அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பில்கேட்ஸோட ஒய்ஃபே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிவைஸ் ஆனதுக்கும் காரணம் வந்து எப்ஸ்டீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ஒரு ப்ராட்காஸ்ட்லேயே சம்திங் ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்ல வச்சு பார்க்கும்போது இவரும் அவங்க பார்ட்டியில் இருந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட்டு தான் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. ரெண்டாவது பார்க்க போகிறது யார் அப்படின்னா பிரிட்டனோட பிரின்ஸான ஆண்ட்ரூ அப்படின்ற இவர். ஸோ இவர் வந்து எந்த விஷயத்தில் லீக் ஆனார் அப்படின்னா 26 வயசு வந்து ஒரு பொண்ணு, ரஷ்யன் பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எரினா. இந்த பொண்ணை வந்து எப்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணி விட்டார் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட இவர் ஒன்றா இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒன்றா இருந்ததுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே லீக் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 17 வயசு ஒரு பொண்ணோடையும் கூட இவர் ஒன்றா இருந்திருக்கிறாரு. ஸோ அது வந்து வெளியே கேஸ் வந்து லீக் ஆகி பிரிட்டன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி வாரி போட்ட கேஸ் தான் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் கொஞ்சம் பெருசாகி பிரிட்டன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை மூட வைக்கிற மாதிரி இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண வச்சு. ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து அந்த காலத்தில் வந்துருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம பிரிட்டன் பிரின்ஸை வந்து வெளியவும் அந்த அரசு குடும்பத்தை சேர்த்தவங்க அனுப்பியிருக்காங்க ஒய்ஃபோடு சேர்த்து. ஸோ இதுதான் 2வது இன்சிடெண்ட். அண்ட் 3வதாக வந்து யாரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மெலினா ட்ரம்ப் அப்படின்றவங்க தான். ஸோ மெலினா ட்ரம்ப் யாருன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப்போட ஒய்ஃப் தான். ஸோ இவங்களும் அந்த எப்ஸ்டீன் அப்படின்றவரோட ஒய்ஃபுக்கும் நிறைய லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இதுவாக பார்க்கப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தான் யாராலையும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. அண்ட் தென் அதுக்கு வந்து நிறையா இந்த இன்டர்வியூஸில் வந்து நம்ம பேசும்போது ஒரு சில ஒற்றுமைகள், ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க ஒரு வேலை லிங்காக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில டாக்ஸ் வந்து வருது. அண்ட் 4வது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவர் வந்து நிறைய பிரச்சனையில் வந்து இதில் எப்ஸ்டீனோட கேஸில் வந்து ஃபைல்ஸில் வந்து மாட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சின்ன பொண்ணுங்களை வந்து நாங்கள் அவருக்கு அனுப்பி வச்சோம். ஸோ நிறைய பொண்ணுங்களை வந்து எப்ஸ்டீன் வந்து அனுப்பி வச்சிருந்தாரு. ஸோ அந்த பொண்ணுங்களோட இவர் ஒன்றே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸாக வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மேலே வந்து போட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைங்க எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் வந்து எப்ஸ்டீனோட ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஜஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சின்ன ஒரு ஜென்ரல் மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்கேட்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு தான் தாய்லாண்டுக்கு போனேன், மிச்சப்படி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு பண்ணிப்பிருக்கிறாரு. இதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் வந்து 4வது கிடையாது, எலெக்ஷன் வருதுன்றதுனால நீங்கள் வந்து என்னைய காரணமாக காட்டி எலெக்ஷனில் ஓட்டு கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபோட பேர் அடிப்படுது அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5வதாக பார்க்க போகிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலான் மஸ்க் தான். ஸோ நம்ம எலான் மஸ்கோட வளர்ச்சியை பற்றி நம்ம என்றைக்குமே வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு. ஸோ அந்த எலான் மஸ்க் அப்படின்றவரோட பேர் வந்து இதில் அடிபட்டிருக்கு. பட் ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது வந்துட்டு போயிருக்கலாம் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் எலான் மஸ்க் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இதுக்கும் எனக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓப்பன் இன்டர்வியூவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சாத்தானை வந்து வழிபடுற ஒரு கும்பலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்ஸ்டீனை வந்து பேசப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் இதை விட இன்னொன்று ஒரு பயங்கரமான ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயந்தான். என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாத்தான் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு குழந்தைய வச்சுட்ருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட லிங்க் ஆகி வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இந்த சாத்தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணும்போது தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா, சாத்தான்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தான், எல்லாத்துக்கும் ஒரு கடவுள்ன்ற மாதிரி. ஸோ அந்த சாத்தானோட ஒரு கும்பல் தான் இவங்களோட இந்த பார்ட்டிக்குள்ளே வந்தவங்களாக இருக்கலாம். ஸோ எப்ஸ்டீன்லேருந்து அந்த பார்ட்டியில் அட்டென்ட் பண்ண மெம்பர்ஸ் எல்லாமே இந்த ஒரு கும்பலாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒரு கல்ட் கும்பலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு இலுமினாட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இன்னும். ஸோ அந்த மாதிரியான நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருன்னா, நான் சொல்கிறேன் ஒரு சில பேர்ஸ் தான். பொலிட்டீஷியன்ஸ், அப்புறமா வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டார்ஸ். அதில் வந்து யார் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற லிஸ்ட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆவீங்க. லாரி சம்மர் அப்படின்ற ஒருத்தர், இவர் வந்து வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட்டாக இருக்கிற ஒருத்தர். ஸோ அவரோட பேர் அடிப்படுது. அதே மாதிரி ஒருத்தர் ஒலிம்பிக்கோட சீஃபான கேஷி வாஷர்மேன் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இந்த கேஷி வாஷர்மேன் அப்படின்ற ஒருவரோட பேரும் அடிப்படுது. அதே மாதிரி வந்து யூஎஸோட ஃபிலிம் மேக்கரான ஸ்டீவன் டிச் அப்படின்ற இவரும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் பிராட்சன் அப்படின்றவர், ப்ளஸ் வந்து இதுக்கு அடுத்து தான் நான் சொல்ல போகிற பேரில் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான். ஸோ நான் யூடியூப்பில் போட்ட முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான். ஸோ அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிப்படுத்தி. இதுக்கு அடுத்து இன்னொன்று டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் ஸ்டாரு யாருன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். அவரோட பேர் இதில் அடிப்படுது. என்னடா இது இத்தனை பேரோட பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு வரப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து அந்த ஃபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ப்ளஸ் இதுக்கும் மேலே நிறைய இந்தியன்ஸில் இருக்கிறவங்களும் இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய நியூஸை வந்து கசஞ்சிட்டு தான் இருந்திருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவில் இருந்தும் நிறைய பேர் வந்து போயிருந்துருக்குறாங்க அப்படின்ட்டும் நிறைய இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எப்ஸ்டீனோட ஃபைல்ஸை வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோகிராஃபி, ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த, இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்கில் இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே இன்வால்வ் ஆகிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது நானே வந்து ஸ்தம்பிச்சு போகிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் புது வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.